இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அருமையான நம்முடைய தலைமை போதரவர்கள் எங்களுடைய சென்னையில் இருக்கிற எங்களுடைய சபைக்கு வந்திருந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பாஸ்டர் விக்டர் ராஜமணி அவர்களும் கூட அவர்களோடு கூட இணைந்து நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதிகமாக ஊழியர்களை ஆசிரியத்து வருகிறார். கர்த்தர் ஆசிரியப்பார். விசேஷமாக பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்களோடு கூட இணைந்து யாழ்ப்பாணத்திலே அருமையான சகோதரர் கலீன் அவர்கள் கட்டின சபையை நாங்கள் பதிவு செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருந்தோம். அதுக்காக வந்திருந்து பாஸ்டர் சுரேஷ் அவர்களும் நானும் வந்து அதை பதிவு செய்துவிட்டு இன்றைக்கு தான் அவர்கள் கிளம்பி கண்டுக்கு செல்கிறார்கள். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்டு மூடி நாம் தேவனுக்கு தொடங்க பார்க்க. ஆண்டவரே என்னோடு பேசும். எங்களை திறந்து வைக்கலாம். அந்த வழியிலே ஆண்டவரே என்னோடு பேசும் ஐயா, என்னோடு பேசும் ஐயா. பிதாவே, என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்னென்ன மாற்றங்களை நீ செய்ய விரும்புகிறீரோ அவற்றை எங்களோடு பேசுவதாக. அதுக்கு நாங்கள் அர்ப்பணித்து வாழ தீர்மானிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய மத்தியில் இருந்து கடந்த காலம் சென்ற ஒரு மூத்த போதகர் பாஸ்டர் ராஜமணி அவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய கிருபை கொடுத்த அந்த நாட்டில் நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் ஆரம்பித்த இந்த சபை உலகம் முழுவதும் விதமாக பரம்பெறுவதை கூட தேவன் துதிக்கிறேன். அவருடைய தரிசனங்களை கத்த தொடர்ந்து நிறைவேற்றுவாராக, கத்த ஆசிரியப்பாராக. அம்மா அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர்களோடு கூட ஊழியம் செய்ய கத்த கிருபை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து கத்தர் ஐக்கிய தொடர்ந்து செய்ய கிருபை செய்வாராக, கத்த நடத்துவாராக. ஒரு புதிய போதகர் ஒருவர் ஒரு ஆலயத்திலே மாறுதலாகி வந்தாராம், அந்த ஆலயத்தை பொறுப்படுத்துவதற்காக. அப்போ ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. எங்களுடைய வழக்கமான எங்களுடைய போதகர் ஆலயத்தில் பேசும் பொழுது கரெக்டா 15 நிமிஷங்கள் பேசி முடித்து விடுவார். ஆகவே இந்த போதகர், இந்த புதிய போதகர் எப்படி பேச போகிறார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட சபை கமிட்டி எல்லாரும் வந்தார்களாம். பார்க்கலாம் அந்த போதகர் எப்படி காணப்படுகிறார் என்று பார்க்கலாம் என்று வந்தார்களாம். அவர் முதல் நாள் சரியா 14 நிமிஷம் பேசினாராம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தலைமைக்கு எழுதிட்டாங்க, இந்த போதகர் தான் எங்களுடைய சபையிலே காலகாலமா இருக்க வேண்டும் என்று எழுதி விட்டார்களாம். அதுக்கு அடுத்த வாரம் பேசினாராம், 15 நிமிஷம் பேசினாராம். அதுக்கு 3வது வாரம் அவர் வந்து பேசினாராம். பார்த்தா அன்னைக்கு அப்படியே 15 நிமிஷம், 20 நிமிஷம், ½ an hour, 45 நிமிஷம், 1 மணி நேரம் போச்சு. அந்த செய்தியை முடிப்பது போலவே தெரியவில்லை. கடைசியில என்ன விஷயம்னு பார்த்தா 2 மணி நேரம் பேசிட்டார். அப்புறம் என்ன விஷயம் எல்லாம் முடிஞ்ச உடனே துக்கம் சார் கேட்டாங்க, ஐயா நீங்க கரெக்டா முடிச்சிருவீங்களே என்னைக்கும், இன்னைக்கு மட்டும் ஏன் 2 மணி நேரம் பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னபோது வேற ஒன்றுமில்லை சொன்ன காரணத்தை. இன்றைக்கு காலையில என் வீட்டில் நான் கிளம்பி வரும் பொழுது கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போறாம தெரியும் உங்களுக்கு, கரண்ட் போயிடுச்சு, லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. உடனே நான் கிளம்பி வரும் பொழுது எனக்கு பல் ஒரிஜினல் இல்லை, நான் கட்டுப்பல் தான் கட்டியிருப்பேன். ஆகவே ஒரு பல் எடுத்து போட்டுட்டு வந்தேன். பார்த்தா அது என்னுடைய டென்ச்சர்ஸ் இல்லை, என்னுடைய மாமியாருடைய டென்ச்சர்ஸ். அவங்க 1 மணி நேரம் பேசுவாங்க. ஆகவே நான் இன்றைக்கு நேரம் பேசிட்டு அடுத்த வாரம் தான் கரெக்டாக போட்டு வந்துடுறேன்னு சொன்னார். நான் எனக்கு கொடுத்த நேரத்தை முடித்து விடுவேன். கத்த ஆஸ்வதிப்பாராக, பயப்பட வேண்டாம், கத்த நடத்துவாராக, கத்த நம்மோடு பேசுவாராக. கத்திருந்த வேளை நாம் சபையாய் காணப்படுகிறோம். நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் அவருடைய சிந்தையிலே ஒரு இமேஜ், ஒரு படத்தை வைத்திருப்பார் அல்லவா? அந்த படத்தை போல, அந்த இமேஜ் போல நாம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட கத்த கிருபை செய்வாராக. அருமையான பாஸ்டர் விக்டர் ராஜமணி அவர்கள் ஒரு தலைப்பிலே தொடர்ந்து பேசுவார்கள். சென்னையிலே சபை சபையாக இருக்கட்டும் என்று பேசுவார்கள். உங்களுக்கு தெரியும் என்று விசுவாசிக்கிறேன். அவர் இன்னும் பேசியிருப்பார் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே நாம் ஒரு தேவன் விரும்புகிற சபையாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், சபை என்று சொல்லும் பொழுது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை குறிக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. அப்படி என்றால் தேவன் ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று அவருடைய திட்டத்தில் வைத்திருக்காரோ அதன்படி நாம் காணப்பட கத்த கிருபை செய்வாராக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தில் காணப்படுகிற ஒரு நல்ல ஒரு விசுவாசியாய் காணப்பட கிருபை செய்வீராக என்று ஜெபத்தோடு இந்த செய்தி கேட்போம். கத்தனை ஆசீர்வதிப்பாராக.
நான் கடந்த வருடம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது அதிலே அந்த 7 சபைகள் குறித்து தியானித்தேன். அப்போ அதிலே ஒரு சபையை பார்த்து தேவன் நல்லது என்று தட்டி கொடுக்கிறார். ஆனா அதே நேரத்தில் அதை சொல்லிவிட்டு எல்லாம் நல்லதான் இருக்குதுப்பா, ஒரு சின்ன குறை மட்டும் இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். பாருங்க, அப்போ அந்த 7 சபைகளுடைய அந்த செய்தியை பார்க்கும் பொழுது அது நிறை குறை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் பட்சத்திலே நான் விசுவாசிக்கிறேன், இயேசு விரும்புகிற சபையாக, இயேசு விரும்புகிற விசுவாசியாக நீங்கள் நானும் மாற முடியும் என்று விசுவாசிக்கிறேன். காரணம் விதமாக நம்முடைய குறைகளை தெய்வம் நிறைவாக்கும் பட்சத்திலே நாம் மாற கத்த கிருபை செய்வாராக. வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் 4ஆம் வசனம் வாசிங்கள். இந்த இடத்துல எஸ் பாருங்க, அந்த எபேசு சபையின் தூதனுக்கு தேவன் செய்தியை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? அந்த சபைக்குரிய செய்தியை அந்த தூதனிடத்தில் கொடுக்கிறார். பாருங்க, சபையின் தூதனுக்கு வேற செய்தி, அந்த எபேசு சபையின் செய்திக்குரிய செய்தி மட்டுமல்ல, அவருக்கு வேறு செய்தி, லவோதிக்கேயா சபைக்கு வேறு செய்தி, பிலதெல்பியா சபைக்கு வேறு செய்தி. ஆனால் அந்த சபை அந்த நாளிலே என்ன தேவையோடு இருக்கிறதோ கர்த்தர் அந்த செய்தியை கொடுத்து அந்த எபேசு சபையை பலப்படுத்துகிறதை பார்க்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த சபை எப்படி காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட சபையா தேவன் மாற்ற விரும்புகிறார். பாருங்கள், நாம் கூட சில திருமணங்களுக்கு செல்கிறோம். திருமணங்களுக்கு போய்விட்டு வரும் பொழுது, வாகனத்தை வரும் பொழுது நாம் சில காரியத்தை பேசுவோம். என்ன தெரியுமா? இந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கிறாரு, ஆனா இந்த பொண்ணு தான் ரொம்ப குள்ளமா இருக்குது, அல்லது பொண்ணு ரொம்ப உயரமா இருக்குது அப்படின்னு அவங்க போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வந்து அவங்கள பத்தி பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு நம்முடைய வழக்கம் அது காரணம். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய மனதிலே மாப்பிள்ளை பெண் என்றால் இப்படிதான் இருக்கணும் நாம் நினைச்சிருப்போம். நம்முடைய நினைப்புக்கு எதிர்பார்ப்புக்கு வேறு விதமாக அந்த பெண்ணோ மாப்பிள்ளையோ காணப்படும் பொழுது பாருங்க, நாம் பேசுவோம் அல்லவா? அது போல நான் விசுவாசிக்கிறேன், இயேசு நம்முடைய மணவாளனா இருக்கிறார், நாம் மணவாட்டியா ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு செய்தியை கொடுக்கும் பொழுது, நீ மணவாட்டி, நீ சபை, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் இதை மாத்திக்கோ, கொஞ்சம் உன்னுடைய மேக்கப் நீ போட்டு கொஞ்சம் நல்லா இரு அப்படின்னு நீ விரும்புகிற விதமாக நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான்னு விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். என்ன தெரியுமா? சபையானது ஒரு பெரிய ஒரு அழகு நிலையமாய் காணப்படுகிறது நான் விசுவாசிக்கிறது. ஏனென்றால் மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி எல்லா கரை திரை நீங்க மணவாட்டையை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு ஏற்ற மணவாட்டையாய் அப்படி கொண்டு சென்று நிறுத்துகிற ஏகாய்களாக கர்த்தர் ஊழியர்களை வைத்திருக்கிறார். அந்த ஊழியர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்ற செய்திகளை அப்படியே ஜனங்களுக்கு கொடுத்து, ஹல்லேலூயா, அவ்விதமாக மணவாளனை கேட்ட மணவாட்டியாய் நம்மை மாற்றிக்கொண்டு விசுவாசிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே இந்த 7 சபைகளில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான சபை இந்த எபேசு சபை. அந்த நாட்களில் இந்த சபை ஒரு பிரதானமான ஒரு இடத்தை வைக்கிற ஒரு குறிப்பிடத்தக்க சபையாக இருந்தது. அர்ப்பணிப்பிற்கும் ஒரு கடினமான உழைப்பிற்கும் இது பெயர் பெற்ற ஒரு சபையாய் இது காணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனாலும் இது எல்லாம் உனக்கு நல்ல அர்ப்பணிப்பு இருக்குது, நல்லா தேவனுக்காக கடினமாக உழைக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஆனாலும் சொல்லுங்க, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில செய்திகளை ஊழியர் கொடுக்கும் பொழுது மிகவும் ஆறுதலாக இருக்கும் அல்லவா? அவ்விதமாக ஆறுதலாக பேசும் பொழுது சபையிலே ரொம்ப ஆமே அல்லேலூயால வரும். ஆனா உன் பேரில் குறை உண்டு என்று பேசும் பொழுது, என்ன இவர் இப்படி கண்டித்து பேசுகிறாரே என்று அநேகர் சொல்லுவது உண்டு. அன்பானவர்களே,
கடந்த நாளிலே எங்களுடைய பட்டணத்தினுடைய மூத்த போதகராக இருக்கிற பாஸ்டர் மோகன் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள். அவர்கள் சபையிலே ஒரு நாட்கள் அவர் பேசினார்களாம். ஒரு கருத்தை பேசினார். விதமாக என்னன்னா, இன்றைக்கு கடின எதிர்த்தோடு கடந்து வந்திருக்கிற சகோதரனே, கருத்து உன்னோடு பேசுகிறார் என்று பேசினாராம். பேசி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாராம். போன் வருதான். ஒரு புதுசாக வந்த ஒரு நபர், ஐயா இன்னைக்கு என்கிட்ட தான் நீங்க பேசுனீங்க, என்கிட்ட தான் எனக்கு. ஐயா நீங்க யாரு, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்க என்கிட்ட தான் பேசுனீங்க அப்படின்னு சண்டை போட்டு வச்சுட்டாராம். வச்சுட்டு அதுல இருந்து சபைக்கு வர்றது இல்லையா பாருங்க. அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு இன்னைக்கு போய் பார்க்கலாம் சபைக்கு அப்படின்னு வந்தாராம். வந்துட்டு அவர் ஒரு தூணுக்கு பின்னால மறைஞ்சு உட்கார்ந்திருந்தாராம். இங்க தூணை பத்தி நான் பேசல, அந்த சபையில பாஸ்டர் மோகனுடைய சபையிலே இருக்கிறது. அந்த தூணுக்கு பின்னால மறைஞ்சு உட்கார்ந்திருந்தாரா. எங்க இந்த மனுஷன் என்னை பார்த்துட்டா என்னை பத்தியே பேசுவான், நீ மனம் திரும்பணும்னு பேசுவானே, அதனால அந்த பாஸ்டருக்கு தெரியாம தூணுக்கு பின்னால மறைஞ்சு உட்காரலாம் அப்படின்னு உட்கார்ந்திருந்தாரா. உடனே அன்றைக்கு ஆவியானவர் பேசியிருக்கிறார், என்னுடைய வார்த்தைகளுக்கு மறைவாய் தூணுக்கு பின்னால அமர்ந்திருக்க சகோதரனே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறாரு பேசினாரா. உடனே ஒரு முடிஞ்ச ஒரு பெரிய பஞ்சாயத்து தான். இன்னைக்கு தான் நான் 3 மாசத்துக்கு சபைக்கு வந்தேன், நீங்க என்னை பார்த்து, அதுவும் தூணு பின்னால மறைஞ்சு உட்கார்ந்துருந்தேன், என்னை பார்த்து பேசுனீங்களே அப்படின்னு பாருங்க. ஐயா நீங்க இன்னைக்கு வந்ததே தெரியாது ஐயா, அங்க வந்திருக்க ஆயிரக்கணக்கான கூட்டத்துல உங்களை பார்க்கவே இல்லையா, அப்படி எப்படி சொன்னீங்க, தூணுக்கு பின்னால மறைஞ்சிருக்க நீங்க பேசுனீங்க, என்னோட தான் பேசுனீங்க அப்படின்னா. ஆவியானவருக்கு தெரியும் நாம் என்னென்ன காரியங்களிலே இன்னும் மாற வேண்டும் என்று. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, கர்த்தர் ஈடுபடுவாராக. இந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று பார்க்கும் பொழுது வாசிங்க, வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த சபையை கர்த்தர் பாராட்டுகிறார். பாருங்க, the commended church என்று பார்க்கிறோம். தேவனால் பாராட்டப்பட்ட ஒரு சபையாய் காணப்பட்டது இந்த எபேசு சபை. அநேகருக்கு இந்த பாராட்டுகிற குணம் என்பதே இல்லை அன்பானவர்களே. அநேக குடும்பங்களிலே சில பிரச்சனை வரும்போது விசாரிக்கும் பொழுது அந்த சகோதரத்தை கேட்டா, ஐயா இந்த மனுஷனுக்கு இத்தனை வருஷமா வடிச்சு கொட்டுறையா, ஒரு நாளாவது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னோடனே, ஐயா அவர் சொல்றாரு, ஐயா நல்லா இருந்தா தானே சொல்ல முடியும்ன்ற அவர் ப்ராப்ளம் அவருக்கு. பாருங்க, அப்போ நாம் எல்லாருக்கும் கொஞ்சம் பாராட்ட வேண்டிய அந்த குணாதிசயத்தை தேவனிடந்து கற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. வீட்டில் நல்லா இருக்குதோ அல்லது இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்ன வண்ணமாக இது சாப்பிட்டா அவ்வளவுதான், அதன் மத்தியிலே நாம் உயிர் வாழ்கிறோமே, பெரிய நன்மை அன்பானவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மதியானம் லஞ்ச் சாப்பிடும் பொழுது இதை கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு எல்லாரும் யார் செய்தாங்களோ அவங்க கொஞ்சம் பாராட்டும்படியாக கேட்டுக்கொள்வேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக அன்பானவர்களே. ஆகவே இந்த பாராட்டுகிற அந்த முறை பாருங்க, தேவன்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. பாருங்கள், எபேசு சபையார் தங்களுடைய விடாமுயற்சியோடு இருந்து கள்ள போதகர்களுக்கு எதிராக விழிப்புடன் இருந்து அவர் சத்தியத்திலே தேவ ராஜ்யத்திற்காக அயராது உழைத்ததையும் அவர் பாராட்டுகிறார் அன்பானவர்களே. பாருங்கள், உண்மையாகவே எங்களுடைய சபையிலும் கூட வருகிற எல்லா போதகர்களையும் நாங்கள் பேச அனுமதிப்பதில்லை அன்பானவர்களே. அதனால அநேகருக்கு எங்களையும் பிடிக்காது. ஏனென்றால் ஒரு தரிசனத்தோடு சபை இது போல நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம், உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதன் நடுவில் ஏதாவது சில வார்த்தைகள் பேசிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஒரு வார்த்தைகள் பாருங்க அந்த சபையுடைய வளர்ச்சியை குறைக்கிற ஒன்றாக காணப்படும் மாணவர்களே. அது இந்த எபேசு சபையில் இருக்க விசுவாசிகள் அந்த அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை அவளை சோதித்து ஆராய்ந்து அவளை பொய்யர் என்று கண்டுபிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் அவர்களை பாராட்டுகிறார். பரவாயில்லப்பா, கேட்கறதெல்லாம் அமேன் அப்படின்னு சொல்லாம இது வசத்துபடி இருக்கிறது இல்லையே என்று நீ சோதித்து ஆராய்ந்திருக்கிறாய் என்று தேவன் அவளை பாராட்டுகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முறை எங்களுடைய சபையிலே ஒரு பிரபலமான ஒருவரை நாங்கள் பேச அழைத்திருந்தோம்.
அப்போ அவர் பேசும் பொழுது, அவருடைய ஆராதனை நடத்தும் பொழுது பேசும் பொழுது சில காரியங்களிலே சில தவறுகள் இருந்தது. உடனே எனக்கு நேரா சொல்ல முடியல. நாங்கள் நினைப்பாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பாருங்க, எங்களுடைய சபையிலே ஒரு வாலிப பெண் ஒரு யூத்தில் இருந்தாள். அந்த பெண் அவருடைய அந்த பேஜில் போயிட்டு, ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு, நீங்கள் இப்படி பண்ணது பாடுறது தப்பு அப்படின்னு அப்படியே டைரக்டா அப்படியே அவர் கான்ஃபரன்ஸ் பண்ணுறா. உடனே நான் ஃபோன் பண்ணி, ஏம்மா விட்டுருமா, கர்த்தர் பார்த்து விடுமா நீன்னா கேட்கல. கடைசியில் ஆர்கியூமெண்ட் போகுது. கடைசியில் அந்த பெண்ணை வந்து அதுலேருந்து டெலிட் பண்ணி விட்டுட்டாரு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன தெரியுமா? சண்டை போட்டதுக்காக இல்லை, இப்படி சத்தியத்திலே விழிப்பான விசுவாசிலே கர்த்தர் தந்துபடினாலே ஒரு சோதரித்தன் பானவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்களுக்கு ஒரு சத்தியத்திலே ஒரு விடாமுயற்சியோடு கள்ள போதலுக்கு எதிராக விழிப்போடு இருந்து சத்தியத்திலே உறுதியாய் இருக்கிற ஒரு சபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் தொடர்ந்து கர்த்தர் வைப்பாராக, நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ விரும்புகிற சத்தியத்திலே நான் காணப்படுகிறேனா கேட்டு பாருங்க கர்த்தர்கிட்ட. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்றுவண்ணமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு பேசி நடத்துவாராக. ஆகவே இந்த சபையிலிருந்து நாம் கற்கிற பாடங்கள் என்னவென்றால், ஒரு சபை சுறுசுறுப்பாகவும் ஆவிகளை பகுத்தறிந்து அந்த வரத்துடனும் காணப்பட, சத்தியத்திலே உறுதியாய் காணப்பட வேண்டும் என்ற அந்த காரியத்தை தேவன் பேசுகிறவராக காணப்படுகிறார். மாணவர்களே, பாருங்கள், உண்மையாகவே வேதத்தை தியானிக்கிறவர்களாக நாம் மாற கத்துக்கிறவே செய்வாராக. பாருங்கள், இவருடைய சபையிலே ஒரு வருடத்திற்கு வேதத்தை வாசிக்கிற அந்த கூட்டத்திலே ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. நான் சபையிலே ஒவ்வொரு வருஷம் முடிவிலும் கேட்பதுண்டு, இந்த வருஷம் எத்தனை முறை வேதத்தை வாசித்தீர்கள் கேட்பதுண்டு. மக்கள் சொல்வார்கள், ஆச்சரியமாக இருக்கும், 25 முறையெல்லாம் வேதத்தை வாசித்தாங்க ஒரு வருஷத்துல. வாழ்க்கையில இல்லை, ஒரு வருஷத்துல இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 119ஆம் சங்கீதத்தை, அதாவது முதல் சங்கீதத்தை மனப்பாடமா நாம எல்லாருக்கும் தெரியும் அநேகமா. ஆனா 119ஆம் சங்கீதத்தை மனப்பாடமா சொன்ன வயோதிபர்களா இருக்கிறாங்க. வயசான லேடிஸ் சகோதரிகள் கூட்டத்துல அவங்க என்கரேஜ் பண்ணி எல்லா ஸ்டேஷனும் மனப்பாடமா சொன்னவங்களா இருக்கிறாங்க. உண்மையாகவே வேத வசனங்கள் உள்ள இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் பிசாசானவன் கள்ள உபதேசங்களை கொண்டு வரவே முடியாது விசுவாசிக்கிறேன். காரணம், ஆவியான கூட இருந்து நம்மோடு பேசி நடத்துவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அதாவது அந்த நாட்களிலே, இந்த முதல் நூற்றாண்டிலே பவுலின் நாட்களிலேயே எவ்வளவு கள்ள உபதேசங்கள் இருக்கும் என்றால், நீங்களும் நானும் வாழுகிற இந்த யூடியூப் யுகத்திலே எத்தனை உபதேசங்களை எல்லாம் கேட்கிறவன் மாணவர்களே. ஹல்லேலூயா. பாருங்கள், நான் அருமை போதரோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது இந்த கொரோனா நாட்களுக்கு பின்பதாக சபை பெருகினது என்று சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சபை பெருகினது என்று சொன்னார்கள். ஆனால் அநேக சபைகளிலே இந்த கொரோனா நாட்களில் தான் அவங்க சர்ச்சில் சபைக்கு போக முடியல, சர்ச்செல்லாம் க்ளோஸ்டு. ஆகவே எல்லா உபதேசங்களையும் கேட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் முதல்ல உங்க சர்ச்சை தான் பார்ப்பேன், அடுத்தது அந்த சர்ச்சை பார்ப்பேன், மூணாவது இவருடைய செய்தியை பார்ப்பேன், அப்படியே தொடர்ந்து 4 முழுசும் பார்த்துருந்து கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்பானவர்களே, பாருங்க, அவ்விதமாக உபதேசத்தில் விழுந்து போன அநேகர் உள்ளார்கள். ஆனால் நான் இந்த சபைக்கு அதையும் சோத்திருக்கிறேன். அதன் பின்பதாக இந்த சபை பெருக கத்துக்கிற செய்தார். கரந்தடி சோத்திருக்கலாம் அதேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. பாருங்கள், ஆகவே இந்த சபை, இந்த எபேசு சபை ஒரு சுறுசுறுப்பான சபையாகவும் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தையுடைய சபையாகவும் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். பாருங்கள், நற்செய்தி பணிக்காக அவ்விதமாக சுவிசேஷம் அறிவிக்கிற சபையாக இந்த சபை காணப்பட்டது என்று பார்க்கிறோம். உண்மையாகவே பரிசுத்தவான் சொல்கிறார்கள், இந்த எபேசு சபை ஒரு சுவிசேஷத்திற்கு வைராக்கியமாய் காணப்பட்ட சபையாக இருந்ததாம். உண்மையாகவே நாமும் கூட எதிர்ப்பான இந்த உலகிலே சுவிசேஷ பணியெல்லாம் நிறுத்தி விடாமல் தொடர்ந்து அந்த சுவிசேஷ பணியிலே நாம் காணப்பட கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. எங்களுடைய சபையிலும் மறுபடியும் நாங்கள் அந்த சுவிசேஷ பணியெல்லாம் தொடங்கி இருக்கிறோம். கிராம ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள் எல்லாம் தொடங்கி இருக்கிறோம். கர்த்தர் கூட இருக்கிறார். விசேஷமாக எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் தேவனுக்கென்று வைராக்கியமாய் காணப்பட்ட சபையாக இந்த சபை கர்த்தர் மாற்றுவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் எல்லாரும், ஆண்டவரே, நான் உமக்கென்று சத்தியத்திலே உறுதியாய் காணப்பட கிருபை செய்வதாக.
பரலோகத்திலே என்னை பார்க்கும் பொழுது என்னை பாராட்டின ஒரு விசுவாசி எனக்கு காணப்படணும் ஆண்டவரே. எதுவும் சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து இவ்வளவு உபத்திரவத்திலே உண்மையாய் காணப்பட்டாய் என்று சொல்ல முடியாது கிருபை தருவதாக சொல்றோம். எல்லா கண்ணு மூடி இருக்கும் போது உடைய கருணை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அந்த வேளையிலே ஆண்டவரே, நான் உண்மையுள்ள விசுவாசியாக உபதேச தரித்திருந்து காணப்பட கிருபை செய்வதாக என்று எல்லாம் ஜெபிக்கலாம். அந்த ஆண்டவரை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். பிதாவே, ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டு அனைவருக்கும் ஆண்டவரே அந்த கிருபையை கொடுத்து நீர் விரும்புகிற சபையாக விசுவாசியாக அந்த அளவுக்கு அற்புதமாக ஆண்டவரே மாற கிருபை செய்வதாக உம்முடைய கரம் கூட இருந்து பரிசுத்தப்படுத்தட்டும். வசனத்தில் உறுதியாக காணப்பட கிருபை செய்வதாக நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இரண்டாவதாக சபை எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2:4. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. இந்த இடத்துல முதலாவதாக தேவன் பாராட்டினார்னு பார்க்கிறோம். இரண்டாவதாக கண்டிக்கப்படும் சபை. சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிக்கப்படும் சபை. நான் முதலே சொன்னேன், செய்தியை கொடுக்கும் பொழுது அதில் கண்டிப்பான வார்த்தைகள் வரும் பொழுது அநேகருக்கு அது பிடிக்காது. ஒரு ஆசீர்வாதமாயிருப்பான் சொன்ன ஆமென்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நீ இதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் சொன்னா அமைதியா இருப்பாங்க. ஆமேனல்லே வராது. நாங்கள் கூட செய்தியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே நிறைய பாஸ்டர் கர்த்தரோடு பேசினார் என்ற செய்திலாம் வரும், ஆசீர்வாதமான வார்த்தை கொடுக்கும் பொழுது. ஆனால் கண்டிப்பான வார்த்தை கொடுக்கும் பொழுது பாருங்க, அநேகர் அதை விரும்புவதில்லை அன்பானவர்களே. ஆனாலும் தேவன் கண்டித்து உணர்த்த விரும்புகிறார். அதை விரும்புகிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, கர்த்தர் நடத்துவாராக. ஏனென்றால் வருகையிலே அவர் நம்மை பார்க்க வேண்டுமே, அவர் விரும்புகிற மனவாட்டியாய் நம்மை மாற்ற வேண்டுமே, நம்ம இருக்கிற கரை திரை எல்லாவற்றையும் அவர் மாற்ற வேண்டுமே. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஃபேஷியல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஃபேஷியல் அப்போ அதில் இந்த பிளாக் மார்க்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எடுக்கும் பொழுது ஒரு குச்சி வச்சு குத்துவாங்க தெரியுமா? அவர் குத்தும் போது ரொம்ப நல்லா இருக்குமா? ஐயோ, அந்த போர்ஷன் வரும்போது ஐயோ இது வேணா விட்டுருங்க, மெதுவா மெதுவா மெதுவான்னு சொல்லுவாங்க. ஆனா அது பண்ணாதான் முகத்தில் இருக்கிற பிளாக் மார்க்ஸ் எல்லாம் போகும். உங்க மனவாள விரும்புகிறபடி காணப்பட வேண்டும் என்றால் இனியில் இருக்கிற அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் கரும்புள்ளிகள் இன்றைக்கு மறையட்டும் என்று ஜெபிங்க. ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கும் போதே உங்கள் இடைப்படுவாராக. இந்த காலத்தினை திறந்து பண்ணி கண்டித்து உணர்த்துவாராக. ஏதாவது வீட்டில் துக்கம் அப்படின்னா எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்போம். அந்த டைம் நம்ம ஆஃபீஸ் நேரத்துக்கு ஒத்து வருதான்னு பார்ப்போம். என்னன்னா அப்படியே போயிடலாம் அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, முன்பு இருந்த நிலையை விட அடுத்தவர் மீது உள்ள அன்பு குறைந்து காணப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் என்ன காலத்தில் இன்னும் நான் அதிகமாக மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஆசிரியப்பாராக. பாருங்கள், அந்த நாட்கள் எல்லாம் எனக்கு மறுபடியும் எனக்கு கொண்டு வரணும்னு ஆசை. எங்களுடைய சபைக்கு முன்பாக ரொம்ப சின்னதாக இருந்த பொழுது சபை மக்களே சேர்ந்து சமைத்து எல்லாரும் ஒன்றாக அந்த விசுவாசம் சமைப்பாங்க, அந்த உணவை பரிமாறுவாங்க, எல்லாம் உட்காந்து ஒரு குடும்பமாக இருந்தோம். ஆனால் இந்த நாட்களில் பாருங்க, ஆராதனைன்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சா 7:30 மணிக்கு கொஞ்சம் மேலே போயிடுச்சுனால எல்லாரும் நெளிவாங்க. அப்படியே அப்படி மாறிடுச்சு. பாருங்க, நேரம் கொடுக்க சமயம் இல்லை அன்பானவளே. ஆதி அன்பு குறைந்து போயிருக்கிறதா? கொஞ்சம் நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த மற்ற கரிசனை குறைந்து போகிற அனுபவம், தேவனுக்கு கொடுக்கிற அனுபவம் குறைந்து போயிருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்வாராக அன்பானவளே. ஆகவே இந்த இடத்துல நாம் கற்கிற பாடம் என்னவென்றால், அந்த சபையிடத்திலிருந்து கிறிஸ்துவின் பணி அன்பு நிறைந்த இருதயத்திலிருந்து பாய வேண்டும். அன்பு இல்லாமல் மிகச்சிறப்பான தியாகங்களும் ஊழியங்களும் அது அர்த்தமற்றதாகி விடுகிறது அன்பானவளே. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிற அந்த அன்போடு கூட இந்த காலைக்கு வந்துக்கிறேனா, அல்லது கடமைக்காக வந்திருக்கிறேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆவியனை பேச பாரு. கொஞ்சம் கண்ணு மூடுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆண்டவரே, நான் ஆண்டவரே உம்மை நேசிக்கிற அந்த அன்போடு கூட நான் உம்மை நேசிக்க கிருபை செய்வதாக. உமக்கண்டு எதை செய்தாலும் அந்த அன்பின் மிகுதினாலே செய்கிறேனா, அல்லது ஒரு கடமைக்காக ஏந்த தரமாக செய்கிறேனா? உம்முடைய அன்பினை ஊற்றுவீராக. சொல்லும் அந்த வழியில், ஆண்டவரே உம்முடைய அன்பினை ஊற்றுவீராக, மறுபடியும் அன்பினை ஊற்றுவீராக
உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் ஜீவித்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு உங்களுடைய அன்பை எழுதி ஊற்றி ஆண்டவரே உம்முடைய அன்பினால் நிறைந்த ஒரு ஜீவித்தை கிருபை செய்வீராக நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். மூன்றாவதாக உங்களுடைய வாசிக்கலாம். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 2:5 வாசிங்கள். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கிவிடுவேன். பாருங்கள், இந்த சபை ஒரு பாராட்டப்பட்ட சபையாக காணப்படுகிறது. இரண்டாவதாக கண்டிக்கப்பட்ட சபையை காணப்படுகிறது. மூன்றாவதாக மனம் திரும்பும் சபையாய் காணப்பட்டது அன்பானவர்களே. பாருங்க, ஒரு ரிப்பன்டன்ட் சர்ச்னு பார்க்கிறோம், மனம் திரும்பின ஒரு சபையாய் காணப்படுகிறதுன்னு பார்க்கிறோம் அன்பானவர்களே. இப்போ நாம கொஞ்சம் இன்றைக்கு யோசிக்க வேண்டிய காரியம், இன்னைக்கு நான் ரொம்ப உங்களை யோசிக்கிறதுக்கு தான் நாங்கள் டைம் கொடுக்குறேன். வீட்டில் சென்று யோசிங்க. என்ன தெரியுமா யோசிக்கணும்? நினைவு கூற வேண்டும், கடந்த காலத்தில் எனக்கு இருந்த அன்பின் ஆழத்தையும் அர்ப்பணிப்பும் இந்த நாட்களிலே இருக்கிறதா? கொஞ்சம் ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு கொடுக்குறேன். வீட்டில் சென்று நீங்க அதை பார்த்து நீங்க அப்படியே நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட புதிதிலே நான் செய்த காரியங்களை இன்றைக்கும் செய்கிறேனா? சிலர் வருஷத்தின் ஆரம்பத்திலே சில தீர்மானங்கள் செய்வார்கள். என்ன தெரியுமா? நான் இந்த ஆண்டிலே தினமும் வாக்கிங் போவேன், நடைப்பயிற்சி போவேன் என்று தீர்மானிப்பார்கள். எங்களுடைய சபையிலே இந்த ஒரு ஜிம்முடைய நடத்துகிறவர் இருக்கிறார். அப்படின்னு சொல்லுவார், என் மகன் ஜிம் போவார். அப்போது அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு வாரம் வருஷத்தின் ஆரம்பத்தை 1 to 7 வந்துடாதீங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது, எல்லா மிஷின்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எழுந்ததுக்கப்புறம் வரலாம் அப்படின்னுவார். பார்த்தா அதே மாதிரி மொத்தம் வண்டியை பார்க் பண்ணி இடம் இல்லை. அந்த ஜிம்மில் மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம் மேலே இருக்க எல்லா விஷயம் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு புதிய ரெசல்யூஷன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எவ்வளோ நாளுக்கு தெரியுமா? மேக்ஸிமம் சிலருக்கு 3 நாளோட முடிஞ்சிடும், சரி 4 நாளோட முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் சிலருக்கு என்ன தெரியுமா? டயட்டு. நான் இன்று முதல் டயட்டில் இருக்க போகிறேன் சொல்லுவாங்க. உங்கள் நாட்டில் எந்த உணவு பிடிக்கும்னு தெரியல எனக்கு. எங்கள் நாட்டில் பிரியாணினா ரொம்ப சோதனையாக இருக்கும். நாங்கள்லாம் டெய்லி பிரியாணி சாப்பிட வேண்டிய ஒரு சோதனையில் காணப்படுவோம். விதவிதமான பிரியாணி எங்கள் நாட்டில் ஒரே டேஸ்ட் தான் இருக்குன்னு நான் பார்த்தேன். ஆனால் எங்கள் நாட்டில் அந்த ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனை வந்த உடனேயே நாளையிலேருந்து இந்த டயட்டை பார்த்துக்கலாம். அவ்விதமாக பாருங்க, இந்த சோதனைகள் மத்தியில் இப்படிதான் வரும் பாருங்க. அவ்விதமாக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த காரியங்கள் என்னென்ன காரியங்களை விட்டுவிட்டீர்கள் நினைவு கூறுங்கள். இரண்டாவதாக மனம் திரும்புங்கள், எதில் தவறினோம் என்பதை உணர்ந்து தெய்வத்தில் திரும்ப கர்த்தர் கிருபை செய்வாராக. மூன்றாவதாக மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு வர கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, உண்மையாகவே மனம் திரும்புவது என்பது தேவனிடத்திலே உள்ள அந்த உறவை கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தை அது புதுப்பிக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே மனம் திரும்பின சபையாக நம்முடைய சபை மாற கர்த்தர் கிருபை செய்வதாக. இன்றைக்கு எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறார்? அந்த காரியங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்வதாக. பாருங்கள், நான்காவதாக இந்த காரியத்தை முடிக்கிறேன். மேற்கொள்ளும் சபை என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் 2:7 வாசிங்க. பாருங்க, 2:7 வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. பாருங்க, ஒரு மேற்கொள்ளும் சபையாய் கர்த்தர் இந்த எபேசு சபையை மாற்ற விரும்பினார். அந்த மேற்கொண்ட எபேசு சபைக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னு தெரியுமா? ஜீவ விருட்சம். சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ விருட்சம். பாருங்கள், அந்த கனி என்பது தேவனுடைய நித்திய பராமரிப்பை காட்டுகிறது. அவ்வளவுதான். ஒரு பெரிய ஃப்ரூட் என்பது உண்மை. ஆனால் அது அடையாளமாக சொல்லப்படுகிறது தெரியுமா? அவருடைய இட்டர்னல் அந்த அவருடைய ரிவார்டை காட்டுகிறது என்பான. நித்திய பராமரிப்பு, நித்திய அந்த பலனை காட்டுகிறது என்பானவளே. உண்மையாக இந்த போராட்டத்திலே சோதனையிலே தரித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நித்திய பராமரிப்பு, நித்திய பலன், ஒரு இட்டர்னல் ரிவார்டை கர்த்தர் அதிகமாக கட்டிடுவராக. அன்பானவளே, ஆகவே இன்றைக்கு நாம் பார்த்தது போல, ஆண்டவரே, என்னுடைய ஆதி அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேனா?
ஆதியில் செய்த ஊழியங்கள், ஆதியிலே நான் ஜெபத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம், வேத வாசிப்பு கொடுத்த முக்கியத்துவம், அது இன்றைக்கு கொடுக்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க மாணவர்களே. அப்படி நீங்கள் மறுபடியும் எபேசுவை போல ஆதி அன்பு அந்த நிலைக்கு வர அர்ப்பணிப்பீர்கள் என்றால், மனம் திரும்ப அர்ப்பணிப்பீர்கள் என்றால், உண்மையாகவே அவர் கொடுக்கிற உண்மையாக அந்த மேற்கொள்ளுகிற அனுபவம், என்ன சோதனைகள் என்ன போராட்டங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவார்.